மிகப்பெரிய வைரல் நியூஸ் ஒன்றை கொண்டு வந்திருக்கேன். இந்த சம்பவத்தால் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக பல உலக நாடுகள் அவங்களோட இந்த கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் இராணுவத்தின் மூர்க்கத்தனமான செயல்கள் கண்டிக்கத்தக்கது என்று பல அரசியல் விமர்சகர்கள் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை அவங்களோட இந்த சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க. இதுவரைக்கும் முஸ்லிம்களில் மட்டும்தான் இவங்களோட விரோதம் குரோதம் என்று எல்லாமே இருக்குண்டு இதுவரைக்கும் இந்த உலக நாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள அவங்களுக்கு முஸ்லீம்ல மட்டும் வெறுப்பு இல்லை, எல்லா மதத்திலையும் தான் வெறுப்பு இருக்குங்கிற மாதிரியான செயற்பாடுகளை இஸ்ரேல் இராணுவம் வெளிப்படுத்தி இருக்காங்க என்கிற இந்த குற்றச்சாட்டுகளை சர்வதேச மீடியாக்களும் வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் மட்டும் இல்லாம இதுக்கு முதல்லையும் பல சம்பவங்களை இவங்க செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு சில பாகங்கள்ல தான் இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா கலட்ட போறோம். கண்மூடித்தனமா இவங்களோட இந்த வேலைகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதால இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இந்த வீடியோக்கு எவ்வளவு ஆதரவு கிடைக்குதுங்கிறத வச்சு தான் இதுக்கு பார்ட் 2 செய்யறத பத்தி யோசிக்க போறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஆதரவை இந்த வீடியோவுக்கு இப்ப தாங்க. லெபனான்ல இருக்கிற தெற்கு பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்தோட ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள அந்த பகுதியில் இருந்து சர்ச்சில் இருக்கிற ஜீசஸ் சிலையை ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒரு ஆள் அடிச்சு உடைக்கிற ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அது பெரிய ஒரு சர்ச்சையை இப்போ உருவாக்கி இருக்கு. இந்த வீடியோ வெளியான கதையை விட எந்த நேரத்தில் இந்த வீடியோ வெளியாகி இருக்குங்கிறதுல தான் சுவாரஸ்யமே இருக்கு. 2-3 நாளைக்கு முதல் தான் இந்த தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாருன்னா அவர் ட்ரூத் சோசியல் மீடியாவில் அமெரிக்க மக்கள் விரும்பினாலும் விரும்பலண்டாலும் இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் ராணுவம், இஸ்ரேல் நாடு இது எல்லாமே நமக்கு நெருங்கின நண்பன், அவங்களுக்கு நாம் உதவி செய்யத்தான் வேணும் என்று ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார். அது சம்பந்தமாகவும் நாம் ஒரு வீடியோவை செஞ்சிருந்தோம். அந்த போஸ்ட்டுக்கும் அமெரிக்க தரப்புல இருந்து நிறையவே எதிர்ப்பு இருந்துச்சு. எரியிற நெருப்புல இப்ப மண்ணெண்ணெயை கொண்டு போய் ஊத்துற மாதிரி தான் இப்ப இந்த வீடியோ வெளியாகி இருக்கு. அதுவும் இவர் போஸ்ட் போட்டு ஒரு 2 நாளையால தான் இந்த வீடியோ வெளியாகி இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஒரு டிஜிட்டல் டீம் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏனண்டா இதை மாதிரி அவரை நோஸ் கட் பண்ற நிறைய சம்பவம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை யாரு செய்யறாங்கிறது தான் தெரியாம இருக்கு. இனி யாரு செஞ்சா என்ன, நமக்கு தலைவன் வச்சு செய்யறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சா போதும். இது மட்டும் முதல் சம்பவம் இல்லை, இதுக்கு முதல்ல நிறைய சம்பவம் நடந்திருக்கு. 2024 லெபனான்ல இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒரு ஆள் போய் அங்க இருந்த எல்லாத்தையும் உடைச்சிட்டு கிறிஸ்தவ முறையில் ஒரு போலியான திருமண நிகழ்வு நடத்துகிற மாதிரி நடத்தி ஜீசஸை கேவலப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி 2025 இஸ்ரேல் ராணுவத்துக்கு சொந்தமான ஒரு பீராங்கி ஒன்று செயின்ட் ஜோர்ஜ் அவர்கள் என்ற அந்த சிலையை இடிச்சு தள்ளின ஒரு வீடியோவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காசால நடந்த போரில் பலஸ்தீனுக்கு சொந்தமான நிறைய சர்ச்சை இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி உடைச்சிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இப்போ நடந்திருக்கிற இந்த சம்பவத்தால் உலக நாடுகளில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு எழும்பி இருக்கு, இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்க தரப்புல இருந்து என்ன கருத்துக்கள் வெளியாகிருக்குங்கிறது சம்பந்தமா இப்ப நாம தெளிவா பார்ப்போம். என்ன பார்க்கலாம். இந்த சம்பவம் சம்பந்தமா இஸ்ரேல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் ஷார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக நாடுகள் இஸ்ரேல் ராணுவத்தில் வைக்கிற இந்த குற்றச்சாட்டை நாங்கள் வன்மையா கண்டிக்க. இது ஒரு தனிப்பட்ட ராணுவ வீரர் நடவடிக்கை, அதுக்கு மொத்த ராணுவ வீரர்களும் பொறுப்பாக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உலகத்திலே இருக்கிற ராணுவங்கள்ல இஸ்ரேல் ராணுவம் மட்டும்தான் பொதுமக்கள உயிர் போர் நடவடிக்கையில போகாம இருக்கணும் என்று கவனமா பார்த்து தான் எல்லா நடவடிக்கையும் செய்வாங்க சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் உயிரில் கரிசனை செலுத்துறது எந்த ராணுவமா? இஸ்ரேல் ராணுவமா. 2023 இருந்து 2026 வெறும் 3 வருஷத்துக்குள்ள இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்ட பொதுமக்கள் எண்ணிக்கை 72,000 75,000 வரைக்கும் வரும் என்று இந்த காசாட சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கு. இதுல பெண்களும் குழந்தைகளும் 50% மேற்பட்டார்கள். ஈரான்ல நடந்த யுத்தத்தில் மொத்தமா 3,500 4,000 மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல பொதுமக்கள் 1,500 2,000 வரும் என்று ஒரு சில ரிப்போர்ட் சொல்லுது. இதுல சிறுவர்கள் எண்ணிக்கை 250 மேல. இவங்க தான் உலகத்திலே இருக்கிற ராணுவங்கள்ல பொதுமக்கள்ல உயிர் மேல் அக்கறை வச்சிருக்கிற ராணுவம். அடுத்ததா போலந்து நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல் ராணுவத்துக்கு போர்க்குற்றம் என்றா என்ன என்கிறது தொடர்பா ஒரு பாடம் நடத்தி படிப்பிச்சு போட்டு யுத்தத்துக்கு அவங்களை அனுப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட அவங்க பொதுமக்களை கொல்றதோடு மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்த பலஸ்தீன கைதிகளையும் கொலை செஞ்ச போர்க்குற்றவாளிகள் என்று அவர் அந்த பகிரங்கமா அவரை கருத்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா அமெரிக்காவோட நாடாளுமன்ற உறுப்பினர் மெர்ஜோரி டெய்லர் கிரீன் சொல்லி இருக்கிற இந்த கருத்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கிற அசைக்க முடியாத ஒரு ஆதரவை
கேள்விக்குறியாக்குற மாதிரி தான் இருக்கு. இஸ்ரேல் நம்மளோட மிகச்சிறந்த கூட்டாளி என்று நக்கலா ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதுல அமெரிக்க மக்கள் வரிப்பணத்தில் இருந்து கோடிக்கணக்கான டாலர் பெறுமதியான பணத்தையும் ஆயுதத்தையும் நன்கொடையா இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு ஜீசஸை கேவலப்படுத்துற மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நாம இப்ப உதவி செய்கிறோம், அவங்களை தான் நம்மட மிகச்சிறந்த கூட்டாளி என்று சொல்லிக்கிட்டு தெரிகிறோம் என்று நம்மட தலைவர் யாரு, டொனால்ட் ட்ரம்ப், அவரை நக்கல் பண்ற மாதிரி தான் அந்த போஸ்டை போட்டிருக்காங்க. அடுத்ததா அமெரிக்காவோட பிரபல அரசியல் விமர்சகர் டக்கர் கால்சன் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்தும் கிறிஸ்தவர்கள் மீதான வன்முறையை இப்படி கையாளுந்துகிட்டு தான் இருக்காங்க. இது போல நிறைய சம்பவங்கள் இப்படி நடந்திருக்கு. அவர் தரப்பு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இவங்களுடைய எல்லா எதிர்ப்புகளையும் ஒரு தடவை யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பலஸ்தீன் நாட்டில் இருக்கிற ஒரு பாதிரியார். ஜீசஸ் டே சிலையை உடைச்சது கண்டிக்கத்தக்க விஷயம் தான், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த உலக நாடுகள் கண்டனம் தெரிவிக்கக்குள்ள அது வெறும் சிலையோட மட்டும் நின்றாம பொதுமக்கள் உயிர் போகக்குள்ளேயும் இந்த கண்டனம் வெளியாகணும் என்று தான் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே நியாயமான ஒரு கருத்து, அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்கிறத கமெண்ட் பாக்ஸினோடாக கட்டாயம் தெரியப்படுத்துங்கள் என்பதை கூறிவிட்டு, மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகளை தொடர்ந்தும் நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறதால என்னுடைய ஹசன் கலர் எனப்படுகின்ற யூடியூப் தளத்திற்கு சென்று அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற அடுத்த சுவாரஸ்யமான காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து இப்போது விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.